இந்த எலிசா தீர்க்கதரிசியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அருமையானவர்களே, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் எலிசா தீர்க்கதரிசியின் பகுதி இருக்குது. 2 ராஜாக்கள் 2 to 2 ராஜாக்கள் 13. எலியா பற்றி இருக்கிறது 1 ராஜாக்கள் 17லேருந்து 2 ராஜாக்கள் 11 வரைக்கும் வருது. எலியா தீர்க்கதரிசியை பற்றி வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலியாவிடத்தில் வரத்தை, ரெட்டிப்பான வரத்தை எலிசா கேட்டு பெற்றுக்கொண்டான். நீங்களும் வாசித்து கண்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். எலியா செய்த அற்புதம் 7, எலிசாவை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதம் 14. இதை 1, 2, 3, ஆனால் பைபிளில் அப்படி தான் 1, 2, 3ன்னு போட்டு வச்சுருக்கேன் என் பைபிளில். எலியா செய்த அற்புதம் 7, எலிசாவை கொண்டு கர்த்தர் செய்த 14. நம்ம எலிசாவுடைய வாழ்க்கையில் பார்ப்போம்னா 13 அற்புதம் தான் நடந்த போல் இருக்கும். ஆனால் 14வது அற்புதம் அவர் செத்த பிறகு நடந்துச்சு. அவர் செத்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அங்கே மோவாபுடைய தண்டுகள் அடக்கம் பண்ண இங்கே யூதா ஜனங்கள் அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போன பொழுது பிரேதத்தை, அந்த மோவாபியருடைய தண்டுகள் வந்த பொழுது அந்த பாடியை, செத்த பிரேதத்தை எலிசாவுடைய கல்லறையில் போட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த எலும்புகள் பட்ட உடனே அந்த பிரேதம் என்ன செஞ்சிருச்சு? உயிரடைஞ்சதான்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ செத்த பிறகு அற்புதம் செஞ்சார் எலிசாவுடைய பாடிக்குள்ளே உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த அபிஷேகம் அவருடைய எலும்புகளே இருந்திருக்கு. ரெட்டிப்பான அபிஷேகத்தை எலிசா பெற்றுக்கொண்டார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் முதலாவது தன் தலைவனுக்கு உண்மையாக சேவை செஞ்சார். எலிசா பற்றி சொல்லும் பொழுது, அவன் எலியாவின் ஊழியக்காரன், அவன் தேவனுடைய மனுஷன். அவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைனா மேன் ஆஃப் காட். உங்களை என்னை பற்றி இன்றைக்கு அருமையானவர்களே, தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டரை பற்றி இப்படி சொல்லுவாங்க, அவர் மாட்டுக்கறி பாஸ்டர். மாட்டுக்கறி சாப்பிடுறது தப்பு இல்லை, ஆனால் உலகத்தாரால் அப்படி சொல்லப்படக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைக்கி உலகம் அவிசுவாசியாக இருக்கிற ஜனங்கள் கூட எடை போட்டுறாங்க. இவர் இப்படிப்பட்ட பாஸ்டர், இவர் இப்படிப்பட்ட ஊழியக்காரர், புறஜாதியார் சொல்லிடுறாங்க. ஆனால் தேவனுடைய எலிசா பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா, அவர் தேவனுடைய மனுஷன். அந்த சூனேமியாள் என்பவள், வசனத்தெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நான் சொல்ல நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும் எல்லா பகுதியும். சூனேமியாள் என்ற அந்த சூனேம் ஊரை சேர்ந்த அந்த ஸ்திரீ அவளோட ஒரு வார்த்தையை சொன்னால், தன் கணவனை பார்த்து சொன்னால், நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. எப்பொழுதும் வந்து போகிற, எப்பொழுதாவது இல்லை, ஆனால் எப்பொழுதும் ஒரு நாட்களை கண்டுபிடிக்க முடியாது. அடிக்கடி வந்து போன எலிசாவை பற்றி அந்த சூனேமியால் ரொம்ப கிரேட் உமன், அவள் சொல்கிறா, அவர் தேவனுடைய மனுஷன், அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இந்த சாட்சியை அருமையானவர்களே, நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய ஊழியக்காரர் தான். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரராகிய நாம் தேவனுடைய மனுஷன், பரிசுத்தவான் என்ற சாட்சியை நம்மகிட்ட ரொம்ப பழகிறவங்க கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம மனைவி சொல்லணும், நம்மளோட கணவன் சொல்லணும், பரிசுத்தவாட்டி என்ற மனைவி. அறிஞர்களை பரிசுத்தவான் தேவன் நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷன். அவர் முதலாவது எலியாவுக்கு பணிவுடை செய்தார், எலியாவுக்கு ஊழியம் செய்தார். எப்படி நம்ம அங்கே சொல்லும் பொழுது, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அவங்க தண்ணீர் வார்த்தான். 2 ராஜாக்கள் 3:11 இருக்கு, வாசிக்க வேண்டாம். தண்ணி வார்த்தார்னா என்ன செஞ்சார்? பணியோட செஞ்சார், உதவிக்கார ஊழியத்தை செஞ்சார். அருமையான எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தார்.
நான் சாப்பிடும் பொழுதெல்லாம் சில ரெண்டு கையில் தண்ணி ஊற்றுவாங்க. உடனே சொல்லுவேன், ஆண்டவரே இவரை வலிமையான ஊழியக்காரரை நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லுவேன். அப்படி செஞ்சுருக்காரு. அருமையானவர்களே, அந்த பணிவிடை செய்கிற ஊழியம் எனக்கு தெரியும். ஆவடியில் பாஸ்டர் தாமஸ் ராஜன் ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு பெரிய ஊழியம், பெரிய சபை, டிவியில் ஆன்லைனில் அவர் மகன் ஜோயல் தாமஸ், அவர் மூத்த மகன் பேர் என்ன கேப்ரியல் தாமஸ், சூப்பராக ஊழியம் செய்கிறாங்க. அகில உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவர் ஒரு சர்ச்சு கட்ட போகிறாராம். விசுவாசமாக அஸ்திவாரம்லாம் போட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், அவர் ஆவடிக்கு போனவர் லோடு மேனாக வண்டி இழுத்தவர். லோடு மேனாக வண்டி இழுத்தவர் பாஸ்டர் தாமஸ் ராஜ். அவர் என்ன ஊழியம் செஞ்சார் என்பதையும் செஞ்சார். எனக்கு தெரிஞ்சு அவர் முதல்ல செஞ்ச ஊழியம் பாஸ்டர் சுந்தரத்துக்கு பை தூக்குற ஊழியம். பாஸ்டர் சுந்தரம் எங்கே போனாலும் அவருடைய பையை தூக்கிட்டு அவர் பின்னாலே போவார். பிரசங்க ஊழியெல்லாம் செய்ய மாட்டார். நான் பார்த்துருக்கேன், நான் விசுவாசியாக அவரை பார்த்துருக்குறேன். அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையில் சுந்தரம் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இவர் கூட போவார். என்ன வேலை ஊழியம் செய்வார் தெரியுமா? அவர் பையை தூக்கிட்டு போவார். அவருக்கு பணிவிடை செய்கிற ஊழியம். இதை கர்த்தர் பார்த்தார். இவரே பெரிய ஊழியக்கார். இவருக்கு பை தூக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் இப்போ இருக்கிறாங்க. அவர் மூலமாக அவருடைய பிள்ளைகள்லாம் அவங்களை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பிள்ளை அமெரிக்காவில் இருக்குது. அவர் பிள்ளைகள்லாம் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அது சின்ன ஊழியம் நினைக்கக்கூடாது. முதல்ல நம்முடைய ஸ்தாபனத்துக்கு, இல்லாட்ட நம்முடைய தலைவர்களுக்கு, நம்முடைய லீடர்ஸுக்கு அருமையாக பணிவிடை செய்கிற ஊழியம், உண்மையாக இருக்கிற ஊழியத்தை நம்ம செஞ்சோன்னா நமக்கு பணிவிடை செய்வதற்கு அநேகரை கர்த்தர் எழுப்புவார். இந்த எலிசா குறித்து அதான் பார்க்குறோம். அவர் ஒரு அற்புதம் செய்வதற்கு முன்னால் அவர் எலியாவுக்கு உத்தமமான ஒரு உடன் ஊழியராய், உதவிக்காட ஊழியமாய் செய்தார் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, எலியாவை உறுதியாக பின்பற்றினார். 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்தில் பார்த்தங்கன்னா, நான் அங்கே ஏரியாவுக்கு போகிறேன், யோர்தானுக்கு போகிறேன் அப்படிலாம் அவர் சொல்லும் பொழுது அவரை உறுதியாய் பற்றி கொண்டார். எங்கே போனாலும் சரி, நான் கூட வருவேன், நீங்கள் இரு, நான் போகிறேன்னா இல்லை, நான் கூட வருவேன். உறுதியாக பிடிச்சிக்கிட்டார். உறுதியாக பிடிச்சி 2 ரெட்டிப்பான வரம் வேணும்னு கேட்டார். மேலான வரங்களை நாடுங்கள்னு போட்டிருக்கு. நம்ம சாதாரண ஊழியம் செய்கிறத திருப்தி அடையாமல் இன்றைக்கு கர்த்தர் நம்ம மூலமாக பெரிய காரியங்களை செய்யணும். ராஜாக்கள் நம்ம சபைக்கு நடந்து வருவாங்க அப்படின்னா இதை விசுவாசிக்கணும். கர்த்தர் நம்மை ஊழியத்தில் பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்களை நாடணும். நமது மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய இன்னைக்கு பணத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்காதபடிக்கு கர்த்தர் பெரிய பெரிய பணக்காரெல்லாம் நம்ம சபைக்கு கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அவன் பணத்துக்காக நான் சொல்லலை, நம்முடைய ஊழியத்தின் தேவைகள்லாம் சந்திக்கப்பட போகுது. யார் மூலமாக? நம்ம சபையில் உள்ள விசுவாசிகள் மூலமாக. அப்படி நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம மூலமாக கர்த்தர் கிரியை செய்தால் அவர்கள் சரண்டர் ஆகிடுவாங்க. 3வது, நான் எலிசா பற்றி எழுதியிருக்கிறேன்னு சொன்னால், அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து பாஸ்டர் டேவிஸ் சொன்னார் பாருங்க. கிரேஸ், கிருபையை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. நான்லாம் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதோடு சேர்ந்து பரிசுத்தமும் ரொம்ப அவசியம். கிருபை நல்லது தான், உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்தம். இந்த எலிசாவுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். அந்த அடிக்கடி போய் யார் வீட்டில் தங்கினார்? சூனேமியாள் வீட்டில். சூனேமியாள் வீட்டில் தங்கும் பொழுது அவர் ஒரு முறையாவது சூனேமியாள்கிட்ட நேராக பேசலை. அவர் படுத்திருந்த ரூமுக்குள்ளே கூட அனுமதிக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூனேமியாளை கூப்பிடுன்னு சொல்லி கேயாசிட்ட சொல்லுவார். அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள், ரூமுக்குள்ளே போல. அவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்திருக்கார் பாருங்க. அவர் பரிசுத்த வாழ்க்கையில் ஆப்போசிட் செக்ஸில் பழகும் பொழுது மிகவும் கவனமாக இருந்திருக்கிறாருன்னு பார்க்குறோம். அவர் எலிசா ஸ்பின்ஸ்டர் தானே, கல்யாணம் பண்ணாதவர். ஆனாலும் அந்த அம்மா வயசான ஹஸ்பண்டோடைய அவளுக்கு கொஞ்சம் வயசு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவருடைய அறைக்குள்ளே அனுமதிக்கலை. வாசலில் தான் வந்து நின்றான்னு போடப்பட்டிருக்கு.
அவனால தான் அவர் கண்டுபிடிச்சிட்டாவா அவள் பரிசுத்தவான் நம்மிடத்தில் வந்து போகிற அவள் பரிசுத்தவான் என்று சொல்லுவாங்க. நேரடியாக பேசலை, கேஆசி மூலமாக தான் அவட்ட கேளு, என்னது தேவைன்னு கேளு என்று சொல்லி சொன்னார். இன்னொரு மாத்திரம் இல்லை, அவள் கண்களை பார்த்து பேசலை. நீதிமொழியில் வசனம் இருக்கும், வேசியை பற்றி பரிசுத்தரை பற்றி அவள் கண்களினால் உன்னை பிடிக்க விடாத. அப்போ பெண்களுடைய கண்களை பார்த்து கூட நேரம் பேசக்கூடாது. அவள் அதனால தான் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை குறித்து வாசிக்கும் பொழுது சமாரிய ஸ்திரீட்ட பேசும் பொழுது முகத்தை பார்த்தே பேசலை, தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? அதை நீங்கள் வாசிக்க வேண்டாம். யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் 4 அதிகாரம் 27 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சீசர்கள் வருவாங்க, சமாரியா ஸ்திரீட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு. பேசும்பொழுது அவர் ஏதோ தேடுறது போல் தரையை பார்த்துட்டு பேசுகிறார். அந்த சீசர்கள் என்ன செய்தாங்களா, பெண்கிட்ட பேசுறது குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அவர் அந்த சமாரியா ஸ்திரீயுடைய முகத்தை பார்த்து பேசலை. என்ன தேடுகிறீர் என்றோ ஏன் பேசுகிறீர் என்றோ கேட்கலாம், தேடுறது போல தரையை பார்த்து தான் பேசுகிறார். இயேசு இடத்துல பாவம் ஒன்று யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, அவர் நமக்கு மாதிரியாக அவர் பரிசுத்தமாக ஜீவித்தார். இன்றைக்கு கண்களை பார்த்து, பெண்களுடைய கண்களை பார்த்து பேசக்கூடாதுன்னு பரிசுத்தவங்களாம் சொல்லி கொடுக்குறாங்க. பேசினா முகத்துக்கு முகம் நேராக பார்த்து பேசக்கூடாது, ஆப்போசிட். திருமணம் ஆனாலும் திருமணம் ஆகட்டாலும், நீங்கள் திருமணம் ஆனவர்கள் நாங்கள் தான் திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கள, ஏஜ் ஆனவங்களும் ஏஜ் ஆகாத வாலிபர்களும் எல்லோரும் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு ஒரு மாதிரி எலிசா தீர்க்கதரிசி, அவன் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்தார் என்று நாம் பார்க்குறோம். இன்றைக்கி அநேக ஊழியர்கள் இந்த விஷயத்தில் விழுந்து போனாங்க, தவறி போனாங்க. பிசாசு அந்த ஊழியத்தையே கெடுத்துட்டான். ஐயா அப்படி பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பாருங்க. உங்கள் ஊழியம் அவுட்டு, சாட்சி அவுட்னா உங்களை ஊழியம் அவுட்டு. மனுஷர் மன்னிப்பாங்க, ஆண்டவர் மன்னிப்பார், ஆனால் மனுஷர் மன்னிக்க மாட்டாங்க. அதனால உங்களை விட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரியும் ஒரு ஊழியக்காரர், நான் வாலிபனாக இருந்த நாட்களில் அவரை கொண்டு அற்புத அடையாளங்கள்லாம் ஆண்டவர் செய்தார். அதிகம் படிக்காதவர், ஆனால் அவர் இந்த காரியத்தில் ஜீவியத்தில் அவர் மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. இப்போ அவரும் இல்லை, அவர் மனைவியும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ஒரு வாலிப பிள்ளைய தன்னோட போகிற ஊழியத்துக்கெல்லாம் கூட்டு போய் கடைசியில் அவரையும் அந்த 2வது மனைவி ஆக்கிட்டார், அந்த வாலிப பிள்ளையும். அவர் கொஞ்சம் வயசானவர். அவரை தேவதூதனை போல் ஏற்றுக்கொண்டவங்கள்லாம் அவரை புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ அவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர். அவர் ஒரு முறை திருநெல்வேலி ஜங்ஷனில் பஸ் ஸ்டாண்டில் என்னை பார்த்து சொன்னது எனக்கு மறக்கவே மறக்காது. தம்பி, ஒருத்தர் கூட என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க, எனக்கு ஒரு இடத்துக்கும் ஊழியம் செய்ய முடியல, ஆனால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியல அப்படி சொன்னார். என் நிலைமை பரிதாபமாக போச்சு. பாருங்கள், ஆண்டவர் அவருக்கு ஊழியம் செய்யாமல் இருக்க முடியல. அவருக்கு பாருங்கள், ஊழியம் செய்யாமல் இருக்க முடியல, ஊழியம் செய்யவும் முடியல. என்ன பரிதாபமான நிலைமை. இன்றைக்கி மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். பாஸ்டர் தாமஸ் சொல்லுவார், காட்டாத்திர தாமஸ், இன்றைக்கு ஊழியக்காரர்கள் மேலே ஒரு கேரிஸ்மா இருக்குது. கேரிஸ்மான்னு என்ன? ஒரு அபிஷேகம் இருக்குது. அது ஆப்போசிட் செக்ஸை அப்படியே கவர் பண்ணுமா, இழுக்குமா. ஒரு ஊழியக்காரர் மேலே ஒரு அபிஷேகம் இருந்துச்சுன்னா அவர் திருமணம் ஆனவராலும் திருமணம் ஆகாதவராலும் அந்த பெண்களுக்கு அவர் கவர்ச்சியாக இருப்பார். அவர் இப்படியே சொன்னது நல்ல ஞாபகம் இருக்குது. நனைஞ்ச பனைமரம் போல் கருப்பாக இருந்தாலும், அப்படி சொல்லுவார். நனைஞ்ச பனைமரம் பயங்கர கருப்பாக இருக்கும்ல, அதுபோல் இருந்தாலும் அவரை ரொம்ப அழகாக தெரிவார். வயசானாலும். இதெல்லாம் பரிசுத்தவான்கள் மூத்தவர்கள் சொல்லி கொடுத்தது. அதனால் ஊழியக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடைசி நாட்களில் ஆப்போசிட் செக்ஸில் பழகும் பொழுது, பேசும் பொழுது கவனமாக இருக்கணும். அது எலிசாவிடத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம். இன்னொரு காரியம், எலிசாவிடத்தை கற்றுக்கொள்கிற காரியம் ரொம்ப முக்கியமானது.
பண ஆசையே அவருக்கு இல்லை. எப்படிங்க சொல்லுங்க பண ஆசை இல்லைன்னு? நாகமான் காணிக்கை கொடுத்த பொழுது என்ன செய்யல அவர் வாங்கலை. வருந்தி கேட்டுக்கொண்டாலும் தட்டுதல் பண்ணினான். பண ஆசையே இல்லை அவருக்குங்க. ஒரு ஊழியக்காரனுடைய வெற்றி பணம் அவசியம், ஆனால் பணத்தின் மேலே பிடிப்பே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது ஆண்டவர் பார்க்கணும். சுந்தரம் தான் சொல்லுவார், கர்த்தர் உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னா முதல்ல ஆண்டவர் உங்களை நம்பணும். நீங்கள் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்கிறது பெருசு இல்லை, கர்த்தர் உங்களை நம்பணும். அது மாத்திரம் இல்லை, எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் பேர் என்ன? கேயாசி. அவன் நான் பணம் வாங்க மாட்டேன்னு காணிக்கை வாங்க மாட்டேன்னு தட்டுதல் பண்ணிட்டான் நாகமான்ட்ட. ஆனால் இவன் நாகமன் பின்னால் ஓடி போய் பொய்ய சொல்லி மாற்று வஸ்திரங்களையும் பணத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு வந்து அப்புறம் நான் எலிசாக்கு முன்னால் நின்னான். அப்போ இவன் பொய் சொல்லி பணத்தையும் மாற்று வஸ்திரத்தையும் வாங்கினது மாத்திரம் இல்லை, எலிசா காக்கும் பொழுது என்ன மறுபடியும் ரெண்டாவது போய் நீ எங்கேருந்து வருகிறான்னா எங்கும் போகவில்லை. பொய் சாத்தானுடைய சரக்கு. ஒரு ஊழியக்காரன் வந்து எந்த சூழ்நிலையும் பொய் சொல்லக்கூடாது. ஊழியக்காரர் மனைவிட்டையும் எந்த காரியத்திலையும் கணவண்டத்திலையும் எந்த விதத்தில் என்ன சொன்னாலும் மனைவி சண்டை போடுவா, இல்லாவிட்ட மனைவி புருஷன் சண்டை போடுவார்ல, உண்மையே சொல்லணும். சொன்னான் உள்ளதுன்னு இல்லதில் சொல்லணும். அந்த கையாசி பொய் சொன்னான். இப்போ எலியாவுடைய வரம் ரெட்டிப்பாக எலிசாவுக்கு வந்துச்சு. எலிசாவுடைய வரம் வர்றதுக்கு பதிலாக குஷ்டம் தான் வந்துச்சு கையாசிக்கு. சாபம், குஷ்டரோகம் வந்துடுச்சு. அதுக்கு ஒரே ரீசன் என்ன? பணத்தின் பின்னால் ஓடினது. இன்னைக்கு பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் பணத்தின் மேலே எனக்கு உங்களுக்கும் பிடிப்பு இருக்கக்கூடாது. என்னுடைய சம்பந்தக்காரர் பாஸ்டர் ஜான் இளங்கோவனை பற்றி நான் ஒரு நல்ல சாட்சி சொல்வேன்னா, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவர் ஊழியத்துக்கு செலவழிப்பார். அனாவசியமாக செலவழிக்க மாட்டார். அவங்களை ஆடம்பரமாக செலவழிக்க மாட்டார். தம் பிள்ளைகளுக்கும் செலவழிக்க மாட்டார். பிள்ளைகளுக்கு அவசியமானதெல்லாம் செய்வார். எல்லாம் ஊழியங்களுக்கே கொடுப்பாராம். என் மகன் சேக்கரா பற்றி சாட்சி சொல்வார், நானும் பார்த்துருக்குறேன். சிம்பிள் லைஃப். அதனால் நல்லா உடுத்துறது, நல்லா சாப்பிட்றது தப்புன்னு இல்லை. பணத்துக்காக இன்றைக்கு பொய் சொல்லி பணத்துக்காக பணத்தின் பின்னால் போகலை எலிசா என்று சொல்லி பார்க்குறோம். அந்த கையாசையை பார்த்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை ரொம்ப எனக்கு பிடித்தமான வார்த்தை. வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் வாங்குவதற்கு இது காலமா? 2 ராஜாக்கள் 5:26 வாசிக்க வேண்டாம். இது காலமா? எலிசாவின் காலம் எந்த காலம் பாருங்க. அப்போமே இது காலமா? வஸ்திரத்தை வாங்கிறதுக்கு வயல்வெளியை வாங்கிறதுக்கு இது காலமா? எனக்கு தெரிஞ்ச அந்த ஊழியக்காரர்கள் அப்படி வாங்கியே அபிஷேகத்தை ஊழியத்தை இழந்து போயிட்டாங்க. பணத்தின் மேலே, வெளிநாட்டு பணத்தின் மேலே கண்ணு வச்சு ஆஸ்தியை வாங்கி நிலங்களை வாங்கி அபிஷேகத்தை இழந்துட்டாங்க, அழைப்பை இழந்துட்டாங்க. என்கிட்ட ஒரு அது என் சொந்தக்காரர் ஒருத்தர் பெரிய அப்போஸ்தலர். அவர் சொல்வார், தம்பி இந்த வெளிநாட்டு பணத்தினால என் ஊழியமே போச்சு. நிறைய நிலங்கள் அவருக்கு இருந்துச்சு, நிறைய பணம் இருந்துச்சு, ஆனால் அந்த அபிஷேகம் போயிடுச்சு. தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர். அவரே வாயை திறந்து என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்கிறேன். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. எலிசா அந்த பணத்தின் மேலே அவருக்கு பிடிப்பு இல்லை. அவன் அது மாத்திரம் இல்லை, அது மேலே ஆசையும் இல்லை, பணத்தை சேர்த்து வைக்கவும் இல்லை. நான் தேவண்ட பிரசன்னத்தில் சொல்கிறேன், 50 வருஷம் ஊழியம் செய்கிறேன். என் பேரில் எனக்கு ஒரு அடி நிலம் கூட கிடையாது. எல்லாம் குட் சமாரிட்டன் ட்ரஸ்ட்டு இல்லை குட் சமாரிட்டன் பேரில் இருக்கும். ஒரே ஒரு நிலம் இருந்துச்சு, அதையும் அந்த 8 அவருக்கு போட்டாச்சு. இன்னும் பணம் சேர்க்கணும், இல்லாட்டா அதை செய்யணும் இதை செய்யணும், அந்த ஆசையே இல்லை. எனக்கு ஆசையெல்லாம் சபை இல்லாத இடங்கள்லாம் கட்டணும், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யணும், இதுதான் என்னுடைய ஆசை. அப்படியே அருமையானவர்களே,
நான் பேங்க்கில் நான் பணம் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன், ஆனால் எல்லாம் கொடுக்கறதுக்கு தான். இன்றைக்கி பணத்தை குறித்து ஆண்டவர் நம்மை நம்ப வேண்டும். ஆண்டவருக்கு நான் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டேன். ஆண்டவர் என்னோட பேசினார். நான் எல்லா இடத்தையும் சொல்லியிருக்கேன். முந்திய பசுமலைக்கு நான் ஒரு தடவை ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், அந்நிய பாஷையில் பேசிகிட்டே போகும்பொழுது, பண விஷயத்தில் உன்னை நம்பலாமான்னு. நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு, நம்பலாம் ஆண்டவரை, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நான் மறந்துட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தா பண விஷயத்தில் என்னை ஆண்டவர் நம்பிட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் மணிப்பரிசு குறையவே குறையாது. அதனால் பயப்படவே மாட்டேன். மணிப்பரிசில் இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் வந்துடும், அந்த நாள்லேயே வந்துடும். காரணம் என்ன? ஆண்டவர் என்னை நம்பிட்டார். இப்போ உங்களை எலிசாவை வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது எப்படி பணத்தின் மேலே ஒரு பிடிப்பு இல்லாமல் வாழ்ந்தாரோ அதுபோல் நீங்களும் நான் இருக்கணும். ஆண்டவர் உங்களை என்னையும் பணம் எவ்வளோ கொடுத்தாலும் என்ன செய்யணும்? நம்பக்கூடிய அளவுக்கு நாம் சுயநலம் இல்லாதவர்களாக, பணத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அநீதியான உலக பொருளை குறித்து நீங்கள் உண்மையாக இராவிட்டால் மெய்யாய் உங்களுக்கு யார் பொருளை யார் ஒப்புவிப்பாங்க? நாம் ஆண்டவர் நம்மை நம்பத்தக்கதாக பண விஷயத்தில் உண்மையாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, எலிசா இஸ் a மேன் ஆஃப் ப்ரேயர் அண்ட் மேன் ஆஃப் ஃபெய்த். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை யோசிக்கும் பொழுது, அவன் விசுவாச மனிதன், ஜெப மனிதன். விசுவாசமாய் காரியங்களை செய்ததை நான் பார்க்குறோம். ஆண்டவர் அவர் விசுவாசத்தை கனப்படுத்தினார். அத்தனை நாம் மையப்படுவதாக. அது மாத்திரம் இல்லை, அவர் அந்த எலிசாவுடைய வாழ்க்கையெல்லாம் படித்து பார்த்தா அடிக்கடி சொல்லுவார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு தெரிவித்தார். ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஊழியக்காரர் நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு சாட்சி இருக்கணும். கர்த்தர் எனக்கு சொன்னார், கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அலேலியா டவர் உடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு காரணம் ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்ததுனால தான். பாத்திரம் இருக்கிற வரைக்கும் என்ன வரும்? வார்த்தை கொடுத்தார். வாய்க்காலை வெட்டுங்க, காற்றையும் மழையும் காண மாட்டேங்க, பள்ளத்தாக்களை வெட்டுங்க, தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த வார்த்தைலாம் எலிசாவுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் வார்த்தை எனக்கு கொடுத்தார். அந்த கொடுத்ததுனால தான் அதை பிடிச்சி கொண்டு அருமையானவர்களே இந்த அலேலியா டவரை கட்டினார் 2 வருஷத்தில். அப்போ அதே போல் உங்களுக்கு எனக்கும் வார்த்தை ரேமா பிரசங்கம் பண்ணுறதுக்கும் ரேமா கிடைக்கணும். அதுபோல் ஆண்டோட ஊழியத்தில் நம்ம காரியங்களை செய்வதற்கும் நமக்கு வார்த்தை கிடைக்கணும். பசுமலையில் ஊழியம் ஆரம்பிப்பதற்கு எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிது. பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும் பொழுது, நான் உனக்கு சபை ஆரம்பிப்பதற்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறேன் பசுமலையில். என் மனைவி இங்கே சாட்சி, இங்கே இருக்காங்க. நான் பாத்ரூமில் குளிச்சு போட்டு நான் குளிச்சுட்டே இருக்கும்போது சொல்கிறேன், இந்த மாதிரி கர்த்தர் பசுமலையில் வாசல் திறந்திருக்கிறேன்னு சொல்கிறார். பாருங்கள், அந்த வார்த்தை இந்த ஊழியத்தில் நமக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு, பிள்ளைகளை குறித்து இதெல்லாம் வார்த்தை. என் மகளுக்கு நான் 4வது மகளுக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி பல வருஷங்கள். ஆனி அமெரிக்காவில் இருக்க. எனக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்தார். குறித்த காலத்தில் சாராளுக்கு பிள்ளை பெற்றார். குறித்த காலத்தில் அந்த ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்கள். அப்புறம் நான் கவலைப்படவே இல்லை. நிச்சயமாக பிள்ளை தருவாருன்னு நான் விசுவாசித்தேன். ஒரு பிள்ளையை கொடுத்தோம், 2 பிள்ளை இருக்குப்போம். பல வருஷங்கள் குழந்தை இல்லை. ஆண்டவர் வார்த்தை கொடுக்கணும். உங்கள் குடும்ப சம்பந்தமாக, சபை சம்பந்தமாக, ஊழிய சம்பந்தமாக கர்த்தர் அந்த பகுதியில் படித்து பார்த்தானா இப்படி திரும்ப தோணும். கர்த்தர் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்களை வாய்க்காலை வெட்டுங்கள், பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்தார் பிரசங்கம் பண்ண. ஆண்டவர் இந்த ரேமா கொடுத்தார், ஸ்பிரிட் கிவன் வேர்டு. அப்படி சொல்லி பிரசங்கம் பண்ணணும், அப்படி சொல்லி காரியங்களை செய்யணும், அப்படி சொல்லி உங்கள் பிள்ளைகளை தைரியப்படுத்தணும். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் செய்ய. உங்கள் பிள்ளைகளை அவங்கள அப்போ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என் பிள்ளைங்க மதிக்கவே மாட்டுக்கு. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாம் இருந்தால் எப்படி மதிக்காமல் இருப்பாங்க? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால்
அருமையாளர்களே, உங்கள் பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணுவார்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் வார்த்தைக்கு வெயிட் கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கி எலிசாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் மரித்த பிறகும் அற்புதம் செய்கிற மாதிரி அவருடைய மேலே அவருடைய எலும்புகளில் அபிஷேகம் இருந்துச்சு. ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். 14 அற்புதங்களை ஆண்டவர் அவரை கொண்டு செய்தார். அப்போ ரெட்டிப்பான வரன்னு அவர் கேட்டார்னா எக்ஸாக்டாக ரெட்டிப்பான வரம் அவர் மேலே வந்துடுச்சு. எலியா மேலே அந்த வரம், ஆவியின் வரம் ரெட்டிப்பாக எலிசாவுக்கு கிடைச்சது. நீங்களும் நானும் எலிசாவை போல இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று ஆண்டவருக்காக காரியங்களை சாதிக்க, நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் எனக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே